எங்கிருக்கிறாய்? விரைவாக வந்து உன் பக்தர்களை காப்பாற்று. விரைந்து வா மகாதேவா, சீக்கிரம் வா. நாராயணா, நாராயணா. மகாதேவா, கவலையை துறந்து விடுங்கள். உங்களுக்குள் உள்ள உணர்வை கட்டுப்படுத்துங்கள். எவ்வாறு ஒரு நபரை விட அவர் அடையாளம் பெரிதோ அவ்வாறுதான் சிவனை விட முக்கியம் சிவத்துவமாகும். அனைவரும் தன்னை இழக்கும் பொழுது தனக்குள் ஒளிந்திருக்கும் சிவத்துவத்தை தான் பாதை கேட்கிறார்கள். சிவத்துவத்தை தான் பாதை கேட்கிறார்கள். தாங்களும் தங்களுக்குள் உள்ள சிவத்துவத்தை கேளுங்கள். அது வழிகாட்டும். தங்களுக்கான பதில் கிடைக்கும் மகாதேவா. தங்களுக்கான பதில் கிடைக்கும் மகாதேவா. வேதனைக்குரிய அவநிலை உருவாகியுள்ளது. நான் பிரயோகிக்க வேண்டிய யுக்தி யாது? பக்தர்களை காத்திட வேண்டும். மேலும் சிவன் மற்றும் சக்தியின் உத்தேசத்தினையும் நிறைவேற்ற வேண்டும்.
சிவனே, உன் பக்தர்களை காப்பதற்கு நீ வராமல் இன்னும் ஏன் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? என்னவாயிற்று? ஒருவேளை இன்று உன் பக்தர்களை விட உன் ஆதிசக்தியின் மீது நீ கொண்டுள்ள அன்பு பெரிதாக தெரிகிறதா என்ன? எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அப்பாவி மக்களை வேதனைக்குள்ளாக்காதே ஜம்பராசுரா. நிச்சயமாக மகாதேவா, உனது இந்த வேண்டுகோளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கு பதிலாக என்னிடம் ஒரு நிபந்தனை இருக்கிறது. இங்குள்ள உனது பக்தர்களின் உயிருக்கு பதிலாக உன்னுடைய உயிரை தந்துவிடு. உன்னுடைய உயிரை தந்துவிடு. இக்கணவே நீ உடனடியாக காற்றில் கரைய வேண்டும். நிரந்தரமாக உனது தேகத்தை நீ துறக்க வேண்டும். அந்த பார்வதி மயக்கம் தெளிவதற்கு முன்பாக இந்த சிவன் காற்றில் கரைய வேண்டும். பக்தர்கள் உயிரை இழக்க கூடாதென்றால் பிரபஞ்சம் சிவனை இழக்க வேண்டும். அது மட்டுமல்ல மகாதேவா, இம்முறை அஸ்திரத்தையோ தந்திரத்தையோ பயன்படுத்தி இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் எனக்கு கிடைத்த வரத்தின்படி உன்னால் என்னை ஏதும் செய்ய இயலாது மகாதேவா. அதற்கு இந்த சிவனே சாட்சி. நீ உன்னுடைய திரிசூலத்தை கொண்டு என்னை தாக்கிய பிறகும் கூட எனக்கு எதுவும் ஆகவில்லை. என்னவாயிற்று மகாதேவா? ஏன் மௌனம் காக்கிறாய்? சீக்கிரம் எனக்கு பதிலளி. இப்பொழுது நீ என்ன முடிவெடுக்க போகிறாய்? காற்றில் கரைவாயா அல்லது பக்தர்களின் உயிரை இழப்பாயா? எனது பக்தர்களை நான் காத்திடுவதற்காக சிவனானவன் சரீரத்தை துறந்து காற்றில் கலந்திடத் தயார். எனினும் என் நிபந்தனையும் அதில் அடங்கும். என்ன நிபந்தனை மகாதேவா? ஆதிசக்தியிடமிருந்து நீ எவ்வரம் பெற்றிருந்தாலும் அவ்வரத்திற்கான தீர்வு கிடைத்துவிட்டால் நான் மறுகணமே மீண்டும் உருவெடுப்பேன்.
மீண்டும் என் சரீரம் கொண்டு சிவனாகவே தோன்றுவேன். காற்றில் வியாபித்த நான் புவியில் வலம் வருவேன். வேண்டாம் ஜிம்பராசுரா. மகாதேவரின் நிபந்தனையில் நீ சிக்கிக் கொள்ளாதே. ஏராளமான முயற்சிகளுக்குப் பிறகு அசுர குலம் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளது. மதிக்கெட்டு முடிவெடுக்காதே. ஆம் மகனே, மகாதேவர் நிபந்தனை விதிக்கிறார் என்றால் அதை முழுமை செய்வதற்கான மார்க்கமும் அவரிடம் நிச்சயம் இருக்கும். ஒப்புக்கொள்ளாதே மகனே. ஆம் ஜிம்பராசுரா, மகாதேவரின் நிபந்தனைக்கு பின்னால் உத்தேசம் இருக்கும். இந்த நிபந்தனை நீ ஏற்காதே. சிந்திப்பதென்ன ஜிம்பராசுரா? பெற்ற வரத்தின் மீது நம்பிக்கை இல்லையா, அல்லது தன்னம்பிக்கை இழந்தாயா? அவ்வாறெனில் எனது நிபந்தனைக்கும் ஒப்புக்கொள். ஒப்புக்கொள்கிறேன். வேண்டாம் மகனே. உனது நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் பெற்ற வரத்திற்கு எந்த தீர்வும் இல்லை என்பதை நீயே நன்கு அறிவாய். செல், உடனடியாக காற்றில் முழுமையாக கலந்துவிடு. மகாதேவா, நீ எனக்கு விடுத்த நிபந்தனையையும் நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு ஏன் இந்த தாமதம்? இக்கணமே காற்றில் கரைந்து விடு. நிச்சயமாக. வேண்டாம் மகாதேவா, எங்களுக்காக தாங்கள் இந்த முடிவை எடுக்காதீர்கள் மகாதேவா. ஆம் மகாதேவா, இப்பிரபஞ்சம் சிவனின்றி வாழ இயலாது. நாங்கள் எங்கள் உயிரை துறக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் தங்களை இழக்க தயாராக இல்லை. பக்தர்களே, கவலை கொண்டிர வேண்டாம். என் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். அவர் மகாதேவர், கருணாமூர்த்தியாவார். ஆனால் விதியின் நியதியில் வேறொன்று எழுதியுள்ளதே. அது அனைவரின் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு அற்புதமாக உள்ளது. பிரபஞ்சத்தின் மகாதேவர் இப்பொழுது காற்றில் கரைகிறார்.
அன்னை பார்வதி வரவில்லை. நம் வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கவில்லை. அக்னி தேவா, ஒருவேளை எங்கள் பக்தி உண்மை என்றால் இந்த அக்னியின் ஜுவாலை பெருகட்டும், எங்களை முற்றிலுமாக எரிக்கட்டும். என்ன நாராயணா, ஏதேனும் செய்யுங்கள். எங்கள் மகாதேவர் நிரந்தரமாக காற்றில் கரைகிறார். ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா, தடுத்து நிறுத்துங்கள். நாராயணா, சிவனின்றி இவ்வையகம் எவ்வாறு இயங்கும்? அங்கு நடப்பது மகாதேவரின் மன விருப்பப்படிதான் பிரம்மதேவா. விதியின் நியதிப்படிதான் நிகழ்கிறது. சிவசக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தங்களுக்குள் இருக்கும் சிவத்துவத்தை உணருங்கள். மகாதேவர் நடத்தும் திருவிளையாடலை கண்டு களியுங்கள்.
வணங்குகிறேன் தாயே. வணங்குகிறேன் தந்தையே. நான் தங்களது புதல்வி, தங்களது புதல்வி. புதல்வியா? எங்கள் புதல்வியா? அப்படி என்றால் தேவி பார்வதி நமது வேண்டுதலை நிறைவேற்றி விட்டார்கள். மிக்க நன்றி தேவி பார்வதி. மிக்க நன்றி தாயே. தங்களுக்கு கோடான கோடி நன்றி. மகளே, இப்பிரபஞ்சத்திற்கு உன்னை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்க்கைக்குள் வரவேற்கிறேன். மகள் கிடைத்துவிட்டாள். ஆனால் அவளை எவ்வாறு அழைப்பீர்கள்? மகாதேவா, மகாதேவா. இன்று பிரபஞ்சத்தில் இருந்த சிவனுக்கு சொந்தமான அனைத்தையும் அழித்து விட்டேன். என் வரத்திற்கு எவரிடமும் தீர்வும் கிடையாது. பிரபஞ்சத்தின் மகாதேவனிடம் ஊடலும் கிடையாது. ஆதிசக்தியிடம் இருந்தும் பிரபஞ்சத்தினிடம் இருந்தும் சிவனை பிரித்து விட்டேன். உனக்கு நாங்கள் வைக்கும் பெயர் கன்னியா குமாரி. கன்னியா குமாரி. உடுக்கையின் ஒலி. குருதேவா, என்ன இது? இது என்ன மாயை? காற்றில் முழுவதுமாக கரைந்த சிவன் மீண்டும் தன் உருவத்திற்கு வருகிறார். ஆனால் ஏன்? எவ்வாறு? மகாதேவர் கொடுத்த வாக்கை என்றும் மீறியதில்லை. அவ்வாறு இருக்கையில் ஹர ஹர மகாதேவா, ஹர
மகாதேவா, நீ சத்திய மூர்த்தி அல்ல, உண்மையில் பொய்யின் பிரதிபிம்பம். அப்பொய்மை என்ன? நான் உன்னிடம் உரைத்தது யாது? நீ பெற்ற வரத்திற்கு தீர்வு கிடைக்கையில் நான் மீண்டும் தோன்றுவேன் என்றேன். நீ பெற்ற வரத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது. மகாதேவா, என் வாரத்திற்கான தீர்வு வினோதமான ஒரு விடுகதையாகும். அதற்கு விடை அறிவது எளிதல்ல. இயற்கையே முன்வந்து முயற்சிக்கும் பொழுது மிகவும் கடினமான தந்திரத்திற்கும் மிக எளிதாய் தீர்வென்பது கிடைக்கும். இயலாத காரியங்களும் எளிதில் நிகழ்ந்துவிடும். அதற்கு வாய்ப்பில்லை. என் வரத்திற்கான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் நம்ப மாட்டேன். கன்னியாகுமாரியா? மிகவும் அழகிய பெயரை தந்திருக்கிறீர்கள். அன்னை பார்வதி எங்களுக்கு அழகிய மகளை தந்திருக்கிறார்கள். உனது வருகையால் எங்கள் வாழ்க்கை அழகாக மாறி இருக்கிறது. இனி நம் இல்லத்தையும் அழகுபடுத்தி விடு மகளே. ஆம் மகாராணி, தங்கள் மகளை அழைத்து வாருங்கள். நான் உடனே அரண்மனை சென்று நம் மகளை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். சரி சுவாமி. சேனாதிபதி, இன்று எனது மகள் கன்னியாகுமாரி முதன்முறையாக அரண்மனை வரப்போகிறாள். இளவரசியை கோலாகலமாக வரவேற்க வேண்டும். அரண்மனையை மலர்களை கொண்டு அலங்கரியுங்கள். இது உண்மை அல்ல. இதை நான் ஏற்க மாட்டேன். நான் பெற்ற வரத்திற்கு எவரிடமும் தீர்வு இல்லை. அது மகாதேவனுக்கும் தெரியும். நிகழ்ந்திடாதென்றெண்ணியது நிகழ்ந்தது ஜிம்பராசுரா. உன் வரத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது. ஆயத்தமாக. நீ இழைத்த பாவத்திற்கும் உனக்கும் அழிவு நெருங்கிவிட்டது. இனி மனதில் பயம் கொண்டிருக்க வேண்டாம். யாவருமே தங்கள் இல்லத்திற்கு செல்லலாம். செல்லுங்கள். எச்சரிக்கிறேன் மகாதேவா. இங்கிருந்து இவ்வாறு நீ செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இங்கிருந்து செல்வதற்கு முன்பு என் கரங்களால் உன் பக்தர்கள் இறப்பதை நீ காண வேண்டும்.
மகாதேவா. ஜிம்பராசுரா, இந்த சிவன் தனக்கு நிகழும் இத்தாக்குதலை தயக்கம் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்வான். ஆனால் என் பக்தர்கள் மீது நிகழும் அதர்ம செயலை கண்டு சிவனானவன் நிச்சயம் அமைதி கொண்டிருக்க மாட்டான். இதுவரை நிபந்தனைக்குட்பட்டிருந்தேன், அதீத பொறுமையும் கொண்டிருந்தேன். ஆனால் இனி இவ்வாறு என் முன்னிலையில் எனது பக்தர்களை தாக்க முற்பட்டு நீ உனக்கான எல்லையை மீறிவிட்டாய் ஜிம்பராசுரா. ஆகையால் நீ இழைத்த பாவத்தின் பலனை பெற்றிட வேண்டும், பாவத்தின் பலனை பெற்றிட வேண்டும். உன் நெற்றிக் கண்ணை நீ திறந்தாலும் சரி, உன்னால் இந்த ஜிம்பராசுரனை துளி அளவிற்கு கூட காயப்படுத்த இயலாது மகாதேவா. உன் மீது நான் அச்சம் கொள்வேன் என்று உன் கனவிலும் நீ எண்ணிவிட வேண்டாம் மகாதேவா. மகாதேவா, மன்னியுங்கள் மகாதேவா, மன்னியுங்கள். சற்று அமைதியாக இருங்கள். மன்னித்து விடுங்கள் மகாதேவா. அசுரகுரு, என்ன இது? மகாதேவனிடம் மன்னிப்பு கோருகிறீர்களா? என் பாதையை விட்டு விலகுங்கள். இவன் மகாதேவன் அல்லவா? அப்படி இருந்தால் இவன் சக்தியை கொண்டு என்னை தாக்க சொல்லுங்கள். முடிந்தால் நெற்றிக் கண்ணை திறந்து பார்க்கட்டும். மௌனமாக இரு ஜிம்பராசுரா. மகாதேவருக்கு சவால் விடுத்தால் என்ன நிகழும் என்று உனக்கு சிறிதளவும் தெரியாது. மன்னியுங்கள் மகாதேவா, அறியாமையில் பிதற்றி விட்டான். அவனை மன்னியுங்கள். ஆம் மகாதேவா, ஜிம்பராசுரன் தங்கள் சக்தியை அறியாதவன். அவனை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள் என் மகாதேவா. மகனுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். அவனை மன்னித்து விடுங்கள். வாருங்கள். மகாதேவா, அசுரமாதா, அசுரகுரு, எனக்கும் சிவனுக்கும் மத்தியில் எதற்காக வந்தீர்கள்? ஜிம்பராசுரா, அமைதியான மனதுடன் சிந்திப்பதற்கு முயற்சி செய். மகாதேவர் காற்றில் கலந்த பிறகும் மீண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறார் என்றால் உனது வரத்திற்கான தீர்வு மகாதேவருக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். இல்லை அசுரகுரு, அதற்கு வாய்ப்பில்லை.
இது மகாதேவனின் சூழ்ச்சி. ஜிம்பராசுரா, மகாதேவர் கூறினார் என்றால் நிச்சயம் உன் வரத்திற்கு தீர்வு கிடைத்துவிட்டது. ஆகையால் நீ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இல்லை தாயே, எனக்கு கிடைத்த வரத்திற்கு தீர்வு காண்பது இயலாத காரியம். இது நாம் விவாதம் செய்வதற்கான தருணம் அல்ல ஜிம்பராசுரா. முதலில் ஆதிசக்தி உனக்கு என்ன வரமளித்தார்கள் என்பதை பற்றி தெளிவாக கூறு. தாயே ஆதிசக்தி, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. தாயே, ஒருவேளை தாங்கள் என் தவத்தில் மனமகிழ்ந்தால் நான் கேட்கும் வரத்தை தாருங்கள். எனது வதம் எனது பகுதியில் பிறந்த வளர்ந்த பெண்ணால் தான் நிகழ வேண்டும். அவளுக்கு விவாகம் நடந்திருக்க கூடாது. உடலாலும் மனதாலும் குமரியாக இருக்க வேண்டும். அவளால் மட்டுமே என்னை வதம் செய்ய இயல வேண்டும் தாயே. ததாஸ்து. அவ்வாறு ஒரு பெண் ஜனனம் செய்திருந்தாலும் ஒரு பச்சிளம் பெண் குழந்தையால் இந்த ஜிம்பராசுரனை எவ்வாறு வதம் செய்ய இயலும்? தாயே, அதற்கு வாய்ப்பில்லை. இதுவே உன் வரத்திற்கான தீர்வெனில் இந்த நிகழாத காரியம் நிகழப் போகிறது மகனே. தாங்கள் கூறுவது உண்மை என்றால் நான் என் பகுதியில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் விவாகம் செய்து வைப்பேன். என் பகுதியில் வளர்ந்து நிற்கும் அனைத்து பெண்களையும் எனக்கு நன்கு தெரியும். நிச்சயம் அந்த பெண் ஜனனித்திருக்கிறாள். எங்கு யாருக்கு பிறந்திருக்கிறாள் என்று சிந்தித்துப் பார். ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பச்சிளம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. சேனாதிபதி, உடனே சென்று கண்டறிந்து வா. என் ராஜ்யத்தில் ஏதேனும் பச்சிலம் குழந்தை பிறந்திருக்கிறாளா என்று. என் ராஜ்யத்தில் யார் இவ்வாறு கொண்டாடுவது? அதுவும் எதற்கு? ஒருவேளை இது நம் சோகத்திற்கான செய்தியா என்ன? மேலும் தாமதப்படுத்தாதே. உடனடியாக இந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்று பார். ஒருவேளை இந்த ஒலி குழந்தை பிறந்ததற்கான கொண்டாட்டமாகவும் இருக்கலாம். வாருங்கள் இளவரசி கன்னியாகுமாரி, தங்களை நாங்கள் வரவேற்கிறோம். என் மகள் மீது எவர் கண் திருஷ்டியும் படக்கூடாது. அன்னை ஆதிசக்தியின் ஆசீர்வாதத்துடன் வருடங்களுக்கு பிறகு மிக அழகான மகள் எனக்கு கிடைத்திருக்கிறாள். இன்று என் ராஜ்யமே கோலாகலமாக இருக்க வேண்டும். எவர் இல்லத்திலும் இன்று உணவு சமைக்க வேண்டாம். அனைவருக்கும் உணவு எனது அரண்மனையில் இருந்து வழங்கப்படும். மகாராஜா பரதர் வாழ்க! 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 கண் திறந்து பாருங்கள் தேவி, பாருங்கள். தங்களது மயக்கத்தின் பொழுது பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் நிகழ்கிறது என்று. தாங்களின்றி இயற்கை மட்டுமல்லாது சிவனும் முழுமை பெறமாட்டான். பிரபஞ்சத்தைப் போல இந்த சிவனும் நிர்மூலமாக இருக்கிறான். கண் திறந்திடுங்கள், பதில் கூறுங்கள் தேவி.
மகாராஜா பரதனின் அரண்மனையில் இளவரசியை வரவேற்கிறார்கள். அதில் என்ன இருக்கிறது தாயே? இப்பொழுது ஜனனித்திருப்பது ஒரு பெண்தானே. அவள் வயதிற்கு வருவதற்கு இன்னும் ஏராளமான காலம் இருக்கிறது. ஆனால் அவள் வளர்ந்த பெண்மணியாக தான் ஜனனித்திருக்கிறாள். என்ன? வளர்ந்த பெண்மணியா? நான் அதை என் கண்களால் கண்டேன் மகாராஜா. அவள் பச்சிலம் குழந்தை அல்ல. அவ்வாறென்றால் இது மாயையாகும். உன்னை வதம் செய்வதற்கான சூழ்ச்சி இது. இது சூழ்ச்சியும் அல்ல, மாயையும் அல்ல. கன்னியாகுமாரி தான் உனது முடிவாகும் ஜிம்ராசுரா. மானிட மனம் ஓர் நிலை கொண்டிருப்பதில்லை. பல்வேறு எண்ணங்கள் இருக்கும். சில முறை தனத்தையே நாடிடும், பல முறை ஆடம்பரத்தினை. ஓர் நிலை கொண்டிருப்பது மனித மனத்திற்கு சாத்தியமில்லை. அதிலும் பல முறை சிந்தனை சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தனது வாழ்க்கையில் திசை மாறிச் சென்றிடலாம். இவை யாவுமே சிந்தனையின் விளைவாகும். மனதினுள் கருணை எனும் உணர்வு கொண்டு நல்லெண்ணங்களுடன் நற்செயல் புரிந்தால் வாழ்வினில் முன்னேற்றம் பெறுவீர்கள். ஒருவேளை மனதில் பேராசை, பொறாமை, தன்னலம் எனும் குணம் கொண்டு தீய எண்ணங்களுடன் தீமை செய்தால் பிறகு தாங்கள் சரீரத்தை மட்டுமல்ல, மனம் மற்றும் எண்ணங்களின் எழிலை கூட இழந்தே நிற்பீர்கள்.